அருணும் அவங்க அம்மாவும் பார்த்துட்டிங்களாண்ணா சீதாவோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்களாண்ணா, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்களாமே சத்யாவுக்கு காப்பாற்றுறதுக்கு, அதனால தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சீதாவோட அம்மா பார்த்துட்டிங்களாண்ணா அருணும் அவங்க அம்மாவை கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. கூடவே பார்த்துட்டிங்களாண்ணா நல்லபடியாக பேசி வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த டைமில் தான் அருண் போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்களாண்ணா, ஏம்மா அந்த அருண் எப்போவுமே எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுவாரா, இல்லை உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவர் என் ஃப்ரெண்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறாங்க. ஆனால் இருந்தாலுமே பார்த்துட்டிங்களாண்ணா அவங்க அம்மாவுக்கு சின்னதாக சந்தேகம் வருது. என்ன இவ இந்த மாதிரிலாம் பண்ணுறா, இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே இல்லை இவ ஏதோ சொல்லிட்டு பார்த்திங்களாண்ணா அவங்களுமே வந்து நினச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்களாண்ணா மீனாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா பூக்கட்டுற ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்துக்கு போக அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம புதுவெள்ளி சிந்தாமணியும் வராங்க. அவங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆர்டர் எப்படி வேணால் எடுத்துடணும்னு சொல்லிட்டு மண்டபத்துக்காரர்கிட்ட பேச மீனாவோட ஆர்டர்ஸ் வந்து நல்லபடியாக செய்கிறான்னு சொல்லி மேனேஜர் சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட் மாதிரி கட்டுங்க. கட்டினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட பேசி யார் பெட்டரான ஆர்டர் செய்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அதெல்லாம் நான் கட்டுறது கண்ணு, ஆனால் இந்த மீனா பொண்ணு கட்ட முடியாது, அது ரொம்ப ஏழை பொண்ணு, யாரால் வந்து அதுக்கே வந்து வீட்டில் கூட சப்போர்ட் இல்லை, அப்படி இருக்கும்போது அது எங்கே கட்ட போகுது, இந்த ஆர்டர் நமக்கே கொடுத்துருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சிந்தாமணி பார்த்திங்கன்னா காசு கொடுக்குறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஆனால் மெயினாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா என்னால் எது வேணாலும் செய்ய முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சவால் விட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து முத்துக்கிட்ட சொல்ல, முத்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கிட்ட எதனா வேலையில் எங்கன்னா கடன் வாங்கி கொடுக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கிட்ட பேச, ஆனால் வித்யா வந்துட்டு பேச விட்றதே இல்லை. ஆமாங்க இவன் நம்மளால் முடிஞ்ச வேலையை மட்டும் செய்யணும், அது இது செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் எங்கே வந்து நிற்கிறான்னு, இவன் நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சுட்டு காசு வாங்கி கொடுக்க சொல்லுவான் போலக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே முத்து இருந்துட்டு முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றது ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா மாதிரி அவசர கொடுக்கல பேசாத அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வித்யா வாப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச வராங்க. என்னோடய கார் டியூ ஃபைனான்ஸை வச்சு எதனா வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, ஏங்க ஏற்கனவே அவன் ஃபைனான்ஸில் தான் ஓட்டு இருக்கான், இதில் இன்னும் ஃபைனான்ஸ் தான் அவளால் மேலே முடியுமா, என்னத்துக்கு இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு வித்யா சொல்ல, உடனே அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா செமக்கம் வந்துடுது. அவனால் முடியுதோ முடியலையோ, ஆனால் அவன் திறமை மேலே நம்பிக்கை வச்சு பெருசாக சாதிக்கணும்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறான்ல, உன்னால் முடிஞ்சால் பண்ணு, இல்லைனா நீ அமைதியாக இரு, நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட வாயை அடைக்க, உடனே மனோஜுமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா, டேய் அம்மா தான் சொல்கிறாங்கல்ல, உன்னால் முடிஞ்சதை மட்டும் பண்ணுறேன், என்னத்துக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, டெபாசிட்டெல்லாம் கட்டுறது எதுக்கு தெரியுமா, நம்ம எதனா ஆர்டர் ஒழுங்காக செய்யலைன்னா அந்த டெபாசிட் காட்டின பணத்தை கூட நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்கடா, அதனால தான் சொல்கிறேன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, உன் பொண்டாட்டி இதோட நிறுத்தி சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே முத்து பார்த்திங்கன்னா செமக்கம் வந்துடுது. டேய் உன் வாயை மூடுற, உன் பொண்டாட்டி மாதிரி இல்லை என் பொண்டாட்டி, அவன் நேர்மையாக உண்மையாக சம்பாதிக்கிறான், அதனால் திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ஹெல்ப் பண்ணாலும் கூட பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் பேசாத, வாயை மூணும் வேலை என்னவோ அதை படுற அப்படின்ற மாதிரி மனோஜ் வாயை அடிச்சுட்டு அண்ணாமலைக்கிட்ட ஹெல்ப் கேட்க, அவருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காசு கொடுக்குறதுன்னு எல்லா வேலையும் பார்க்குறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.